மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவுட்ஸ்டாண்டிங்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்றாங்க அவங்க. எஸ், அப்கோர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் புத்தாண்டு விழாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிச்சயமா நல்லா இருக்கீங்களா? ஏன் சில பேர் யோசிக்கிறாங்க, ஃபாதர் வழக்கம் போல நியூ இயர் வந்துருச்சு, அடுத்த புது வருஷம் நம்ம தொடங்கிட்டோம், அதே பிரச்சனை அதே தொல்லைகள் கண்டினியூ ஆயிடுச்சு. ஆமா, எடுத்ததுமே ஆமான்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பாசிட்டிவ் கனோட்டேஷனோட நம்மளுடைய இந்த ஒரு புதிய ஆண்டை நம்ம தொடங்குவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, புத்தாண்டுல அந்த நைட்டு மாசுலயும் சொல்லியிருப்பாங்க, காலையில பூசலையும் சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும், நான் என் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கொடுக்க போகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக நீங்கள் ஒளி வீசுவீர்கள். அதே போல கடைசியா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? நான் உங்களுக்கு அமைதி வழங்குவேன். 3 ஆசீர்வாதம் இந்த புது வருஷத்துல. இதை நான் எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது, எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. அப்ப ஃபாதர் வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் போல, இல்லைன்னா ஃபாதர் நிறைய பேசிடுவார் அப்படின்னு நினைக்க கூடாது. கிறிஸ்துவன் மிக்கவர்களே, அவ்வாறு இருக்க நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை விமரிசையாக கொண்டாடிவிட்டு, அடுத்தபடியாக புத்தாண்டு விழாவை விமரிசையாக கொண்டாடிவிட்டு, இன்னும் மிக சிறப்பான ஒரு விழாவாக இருக்கின்ற இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய தாயாம் திருவையோடு இணைந்து. இந்த திருக்காட்சி பெருவிழா எபிஃபனி, அதாவது எபிஃபெனோஸ் சொல்லுவாங்க லத்தீன் மொழியில. அது வெளிப்படுத்தல், அதாவது கடவுள் தன்னை மக்களுக்கு, சாதாரண மனிதர்களாக இருக்கின்ற இந்த மனித குலத்திற்கு தன்னை வெளிப்படுத்தியதுடைய விழாவை இந்த ஃபீஸ்ட் ஆஃப் எபிஃபனி, அதாவது திருக்காட்சி பெருவிழாவின் வழியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்காட்சி பெருவிழா அப்படின்னு சொன்னா அதில் என்ன ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்று நாம் பார்த்தோம். நற்செய்தி வாசகம் எல்லாரும் நல்லா உற்று கவனிச்சிருப்பீங்க. அதே போல முதல் வாசகத்தையும் உற்று நல்லா கவனிச்சிருப்பீங்க. என்ன தோன்ற போகின்றது? ஒளி தோன்ற போகின்றது. ஓகே, ஒளி எதன் மூலமாக தோன்ற போகின்றது?
விண்மீன் வழியாக உங்களுக்கு என்று. சோ அததான் இன்றைய முதல் வாசகத்திலேயுமே எசையா இறைவாக்கினர் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். அதாவது இந்த முதல் வாசகத்தினுடைய பின்னணியை பற்றி நாம் பார்த்தோமே ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தியை அவர் சொல்லி இருக்கின்றார். ஏன் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் செய்தி? அவர்களுக்கு மாத்திரம் நம்பிக்கை ஊட்டும் செய்தியாக இருந்ததா? நிச்சயமாக கிடையாது. புறவினத்தார்கள், கடவுளை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று அனைவருக்குமே ஏற்றார் போல உங்கள் அனைவருக்கும் ஒரு ஒளி தோன்ற போகின்றது, உங்களுக்கு என்று ஒரு அரசர் வருவார், இந்த நிலைமையிலிருந்து மாறுபட்டு நீங்கள் விடுதலை அடைவீர்கள், அது உங்களுக்கு பெருமகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும், எருசலேமே அக்களித்து களி கூர்வாயாக என்று சொல்வதனுடைய செய்தியாக இன்றைய முதல் வாசகமானது அமைந்திருக்கின்றது கிறிஸ்துவன் மிக்கவர்களே. அதே போல்தான் இந்த நிகழ்வுல திருக்காட்சி பெருவிழாவின் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி எண்ணற்ற செய்திகள் இருக்கின்றது. இந்த திருக்காட்சி பெருவிழாவில் முக்கியமான ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்கிறோம், ஒரு பொருளை பத்தி பார்க்கிறோம். அது என்ன? விண்மீனை பற்றி தான் நாம் பார்க்கின்றோம். அந்த ஞானிகள் அங்கிருந்து வந்து கீழ்த்திசையிலிருந்து வந்து அந்த இயேசு பிறந்திருக்கின்ற அந்த இடத்தை அடைவதற்கு அந்த விண்மீனானது வழிகாட்டியாக இருந்தது. கிறிஸ்துவன் மிக்கவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்பது உண்டு. அதாவது ஒரு முக்கியமான நபர்கள் எல்லாம் பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா விண்மீன் தோன்றதை பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவருடைய பிறப்புகளை பற்றி நாம் வாசித்தோமே ஆனால் அப்பொழுதும் விண்மீன் தோன்றி இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் விண்மீன் வந்து ஒரு அடையாளமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது, ஆண்டவருடைய வெளிப்பாடாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதித்து வானத்து விண்மீன்களை போலவும் கடல் மணலை போலவும் பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆக அந்த விண்மீனானது கடவுளினுடைய உடனிருப்பை, கடவுளினுடைய உடனிருத்தலை, கடவுளினுடைய வழிநடத்துதலை நமக்கு வெளிப்படையாக எடுத்து கூறுகின்ற ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை உணர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. அன்று அந்த ஞானிகள் வெறும் 3 பேர் தான் வந்தாங்களா? நிச்சயமா கிடையாது. எண்ணற்ற நபர்கள் வந்தார்கள். வழியிலே சில பேர் வழி தவறி போனார்கள், சில பேர் தன்னுடைய உடல்நல குறைவால் அங்கு வந்து சேர முடியவில்லை என்று பார்க்கலாம். இது நம்முடைய அந்த ஒரு வரலாற்றில் பார்க்கின்ற நிகழ்வாக இருக்கலாம். இறுதியாக 3 நபர்கள் தான் வந்து சேர்ந்தார்கள். அந்த 3 நபர்களும் தங்களிடையே 3 விதமான பொருட்களை வைத்திருந்தார்கள். நான் இப்ப வந்து வழக்கம் போல எல்லா ஃபாதர்ஸுமே வந்து இந்த திருக்காட்சி பெருவிழால மாசு வைக்கிறப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? யார் அந்த 3 ராஜா? அந்த பேர் என்ன கொண்டு வந்தாங்க? ஸோ அதனால நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல. ஏன் கேட்க விரும்பலன்னா முன்னுரையிலே தெளிவா சொல்லிட்டாங்க. என்னென்ன பேர் சொன்னாங்க? மெல்கியூஸ், பல்தசார், கஸ்பார். 3 விதமான நபர்கள் 3 பகுதிகளில் இருந்து ஒன்று சேர்ந்து அந்த நட்சத்திரத்தின் வழியாக ஒரே ஒரு மீட்பரை காண வந்தார்கள். 3 பேரும் 3 விதமான பொருட்களை கொண்டு வந்தார்கள். அந்த 3 விதமான பொருட்கள் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு ஒன்றோடு ஒத்துப்போகின்ற ஒரு பொருட்களாக இருந்தது. அது கிறிஸ்துவனுடைய முழுமையான வாழ்க்கையை வெளிப்படுத்துவதாக இருந்தது. அவர் கொண்டு வந்த அந்த பொன் கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை வெளிப்படுத்துவதாகவும், தூபம் ஆண்டவருக்கு மட்டுமே மகிமையும் மாட்சியும் வெளிப்படுத்துவதாகவும், அந்த வெள்ளை போலம் அந்த இறுதி சடங்கிலே பயன்படுத்தப்படுவதாகவும், கிறிஸ்து மன்னராக பிறந்து அரசராக இறைவனாகவும் மனிதனாகவும் வாழ்ந்து இறுதியாக தன்னுடைய உயிரை இந்த மனு குலத்திற்காக கையளித்தார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த 3 விதமான பொருட்களும் நமக்கு இன்று தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றது. அதையே அவர்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ஆண்டவரை கண்டு தரிசித்து அவருக்கு அதை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவன் மிக்கவர்களே, இதில் நாம் பார்த்த இந்த 3 விதமான பொருட்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் அவருடைய வாழ்க்கையையும் இறப்பையும் குறிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருக்காட்சி பெருவிழாவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? இதையே நம்முடைய பகுதிகளிலும் நாளடைவில் இதை ஒரு வித்தியாசமான விழாவை கொண்டாடுவோம். என்ன விழாவை கொண்டாடுவோம்? 3 ராஜா பொங்கல். நிறைய ஊர்ல நம்ம பார்க்குறோம்ல, 3 ராஜா பொங்கலாக தான் இதை நம்ம கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பொங்கல் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அந்த விருந்தோம்பலை வெளிப்படுத்தி அந்த ஒரு பகிர்தலை வெளிப்படுத்தி அதை ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு நிகழ்வு நடக்கும். இன்னையோட கிருபு குடில் எல்லாத்தையும் பிரித்து ஓரங்கட்டி எங்க வச்சுன்னே தெரியாத அளவுக்கு மறந்து போயிடுவாங்க. கிறிஸ்துவன் மிக்கவர்களே,
திருக்காட்சி பெருவிழா ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியது. யாருக்கு வெளிப்படுத்தினார்? அவர் நினைத்தார்கள் யூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பர் பிறந்திருக்கின்றார், அவர் யூதர்களுக்கு மட்டுமே சொந்தமானவர் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் யூதர்கள் அல்லாது மற்றவர்கள், அதாவது புறவினத்தாருக்கு அந்த செய்தி, உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கான மீட்பர் பிறந்துள்ளார், குழந்தையை தீவன தொட்டியில் கிடத்தி துணியில் பொதிந்து வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொன்னதுமே விரைந்து சென்று பார்க்கிறார்கள். யார் ஃபர்ஸ்ட் போய் அங்க பார்த்தது? இடையர்கள். அவங்க யூதர்களா? புறவினத்தார்கள். புறவினத்தார்களுக்கு தான் முதலாவதாக மீட்பரானவர் வெளிப்படுத்தப்படுகின்றார். அதே போல இந்த மீட்பரை கண்டு அந்த காணிக்கையை கொடுத்துவிட்டு வணங்க வந்தவர்கள் யூதர்களா? நிச்சயமாக யூதர்கள் கிடையாது, அவர்களும் புறவினத்தார்கள். ஆக இந்த நிகழ்வு ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அதுவும் யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு கிடையாது, ஆண்டவர் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் ஆண்டவரை சார்ந்தவர்கள் கிடையாது என்று நினைப்பவர்களுக்கு, குறிப்பாக அவர்களுக்குத்தான் இறைவன் முக்கியத்துவம் கொடுத்து தன்னையே வெளிப்படுத்துகின்றார். ஆக ஆண்டவர் முன்னிலையில் யாரும் பிற்படுத்தப்பட்டவர்களோ வெளிப்படுத்தப்பட்டவர்களோ ஆண்டவரை சாராதவர்களோ கிடையாது. மாறாக ஆண்டவர் கண் முன்னே, ஆண்டவருடைய படைப்பிலே நாம் அனைவரும் சமமானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இந்த திருக்காட்சி பெருவிழாவின் வழியாக ஆண்டவரை கண்டு அவர்கள் எவ்வாறு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார்களோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கின்ற வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி ஆராதித்து பெறவிருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொண்டு இந்த புத்தாண்டிலே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களும் அதே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம், இறையாசீர் பெற்றுக்கொள்வோம்.